ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட பதிவு தாங்க. புத்திர பாக்கியமும் திருமண பொருத்தமும் 10 பொறுத்தவரை எந்த விஷயம் இல்லை, சொல்லி சொல்லி வலுவளர்ந்துக்கிட்டு வருது. எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1600க்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின் படி பதியப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. பார்த்து பயன்பெறுங்கள். 1க்கு 2 முறை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு திருமணமா, உங்க பிள்ளைகளுக்கு திருமணமா, உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணமா, திருமண தடையா இருக்கா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு திருமணம் எப்ப செய்யலாம், 2 ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்க மாட்டேன். அது நட்சத்திர பொருத்தம் பார்க்கறவங்க முதல்ல ஆணோ பெண்ணோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதில் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு மனைவி எப்படி வரும், எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். 2ஆம் வீடை பார்க்கணும், 3 12 பார்க்கணும், சுக்கிரனும் பார்க்கணும். 7ஆம் இடமும் சுக்கிரன் வலுவலந்தா 3 12 நல்லா இருந்தா இவருக்கு அந்த ஆசைகள் இருக்கும், மனைவிக்கு பாதிக்கப்படும். இப்படி ஒரே ஜாதகத்தில் அறிந்துக்கிட்டு அடுத்த ஜாதகம் எத்தனை ஜாதகம் வந்தாலும் அதோட ரெஃபர் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புல தான் திருமண பொருத்தம் பார்க்கிறேன், சிறப்பாக பார்க்கிறேன். இப்ப டாபிக்குள்ள போவோம். புத்திர பாக்கியமும் திருமண பொருத்தமும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, 12 கட்டத்துக்கும் சீர்தூக்கி பார்த்தா திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னேன். இப்ப ஆண் ஜாதகத்துல பாவகம், பாவாதிபதி, காரகம், குருவுடைய வீடுகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜா பார்க்கும் பொழுது ஒரு 70% நல்லா இருக்கு இருந்தால், பெண் ஜாதகம் வருது பாருங்க, அந்த 70% இருக்கணும். இங்க வந்து பாவகம் சுபத்துவ, அதாவது அந்த புத்திர பாவகம் சுபத்துவப்பட்டு காரகன் வந்து ஏதோ ஒரு சிறிய டேமேஜ் ஆகி ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ஒரு டேமேஜ் ஆகி அந்த 70% உதாரணத்துக்கு 30 20 + 20 என்னாச்சு, 70 ஆச்சா. இதே அமைப்பு இங்க இருக்காது, திணறக்கூடாது. இங்க வந்து 40 + 10 + 20 இருக்கும், 70 தானே. இது ஜோதிட கணக்கு, சரியா? அப்ப இந்த ஜாதகத்திலையும் அந்த பாவக காரக பாவகாதிபதி அமைப்புல ஆவரேஜா பார்க்கும்போது அந்த 70% இருந்தால்தான் இங்க இந்த இது பொருந்தும். இங்க சத்தான குழந்தை, இங்க சத்து இல்லாத குழந்தை அப்படின்னு இருந்தால் பொருந்தாது. இங்க குழந்தை இருக்கு, இங்க குழந்தை இல்லை, பொருந்தாது. இப்படி நான் பாக்குறேன். இதுதாங்க புத்திர வாக்கியமும் திருமண பொருத்தமும். இது மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட் விட்டுருங்க. இந்த ஒரு ஆண் ஜாதகத்துல குழந்தை எந்த துறையில போகும் ஓரளவு பார்க்கலாம், எல்லாமே சொல்லிட முடியாது. இப்ப செவ்வாய் வந்து சுபத்துவமா 5ஆம் பாவம், குரு பகவான் ராசிக்கு 5ஓட தொடர்பு கொண்ட சுபத்துவமா நல்லா கேட்கணும். அப்படி இருந்தா செவ்வாயின் துறையில் போகலாம் சொல்லலாம், மருத்துவம் சொல்ல முடியாது. அந்த செவ்வாயின் துறையில எத்தனை இருக்கு, கன்சல்டன்ட் இருக்குது, கரிவற்ற கடவுள் உள்ள பட்சர் கூட இருக்காருல்ல. சுபத்துவத்தின் அளவீடுகள், ரத்தம் பார்ப்பவர் டாக்டர், உயிர் காக்கும் ரத்தம், உயிரை போக்கும் ரத்தம் பார்க்கிறவர் யாரு, கரிவற்றவர், சமயக்காரர். இப்படிலாம் வருவாங்களாங்கிறது சுபத்துவ பாவத்தின் அடிப்படையை பார்க்கிறோம். அதே அமைப்புலதான் மனைவி ஜாதகத்துல இருக்கும். இங்க இன்ஜினியருக்கு படிப்பாரு, இங்க டாக்டருக்கு படிப்பாருன்னு இருந்துச்சுன்னா ஜாதகம் இல்லை. ஓரளவு தெரியும். இதை மட்டும் பிடிக்காம மற்ற அமைப்புகளை சேர்த்து பிடிச்சு நம்ம சொல்லும் பொழுது திருமண பொருத்த சரியாக பார்க்கலாங்க. இதுதாங்க புத்திர பாக்கியமும் திருமண பொருத்தமும். திருமணம் சொல்றேன். இங்க புத்திர பாக்கியம் இருக்குன்னா இருக்கிற ஜாதகம் பொருந்தும். இங்க புத்திர பாக்கியம் இத்தனை சதவீதம் தான் அவருடைய சத்து அப்படின்னா அதே சதவீதம் இங்க இருக்கும். இங்க மேன்மையான புத்திரனும் இங்க மேன்மையில்லாத புத்திரம் இருக்காது. இந்த இதுல புத்திர சோகம் இருந்தா இந்த ஜாதகத்துல இருக்கும். இந்த ஜாதகத்துல புத்திர தோஷம் இருந்து இங்க தோஷம் இல்லைன்னு வராது, சோகம் இல்லைன்னு வராது. இவருடைய புத்திர சோகத்தை மனைவி ஜாதகம் ஈடுகட்டுங்கிறது தான் தவறான வார்த்தை. அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. தெளிவா தெரிஞ்சுங்க. எனது மேன்மைமிக்க ஆசானோடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் படிதான் அனைத்து பலன்களும் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்து நுணுக்கமான வீடியோவில் நிறைய தர்றேன். எப்போதும் இணைந்திருங்கள் எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல. நன்றி, வணக்கம்.